ஹரி ஓம் நம சிவாய. நம்ம பதிவில் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பதிவு போடுறோம். நம்ம இப்போ பதிவில் என்ன போட போகிறோன்னா, அந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நாளை புத்தாண்டு. அனைவருக்கும் ஓம் ஸ்ரீ சிவாவார் சடையாடி சித்தர் யூடியூப் சேனல் சார்பாக இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அனைவரும் இந்த புத்தாண்டில் வளமும் நலமும் பெற்று வாழுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நம சிவாய. பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளை புத்தாண்டோடு சேர்ந்து வரும் மகா குரு பிரதோஷம். அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுனே உங்களுக்கு போட்டிருப்பேன். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய பிரதோஷம். அது அப்படி எப்படின்னா, புத்தாண்டு அப்புறம் இந்த பிரதோஷம் ரெண்டுமே சேர்ந்து வருது. அப்போ இது ஒரு மிக சிறப்பான நாளாக கருதப்படுகிறது சொல்லப்படலாம். ஏன்னா பிரதோஷம் வர்றது ஒரு பெரிய இது முக்கியமான நாட்களில் வர்றது இல்லாமல், இந்த வருஷம் எப்பையும் இல்லாத ஒரு ஜனவரி 1/1/2026 இந்த வருஷத்தில் முதல் நாளே பிரதோஷம் வருது. இது பிரதோஷமும் அண்டு குருவாரம் ரெண்டுமே கலந்துருக்குது. அதனால் தட்சிணாமூர்த்திக்கும் இதுக்கும் ரெண்டுமே கலந்து இருக்கிறதுனால குருவார பிரதோஷமாக கருதப்படுது. இந்த பிரதோஷம் மகா குரு வார பிரதோஷமாக நம்ம சொல்கிறோம். இதோட வழிபாடு முறை என்னென்னா, ஸோ நீங்கள் எப்பயும் வழிபாடு பண்ணுறது மாதிரி நினைக்காம, இந்த ஒரு பிரதோஷத்தில் வருஷத்தில் முதல் நாள் நீங்கள் எத்தனையோ டைம் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்தே இந்த மாதிரி ஒரு பிரதோஷம் நான் பார்த்ததே இல்லை. இந்த வருஷத்தில் முதல் நாள் வர்ற பிரதோஷம் நான் பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. அப்படி இருக்கப்போ இந்த பிரதோஷத்துக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பிரதோஷத்தில் பௌர்ணமியும் வரும், இதுக்கடுத்து அமாவாசையும் வரும். ஸோ பௌர்ணமி தான் வரும். அதுக்கு முன்னாடி இந்த பிரதோஷம் தான் மிக சிறப்பு. ஏன்னா வருஷத்தில் முதல் நாள் தொடக்கத்திலே வருது. அப்போ நீங்கள் தொடக்கத்திலே நாளை எல்லாருமே சாதாரண வழக்கமாக கோயிலுக்கு போகிறது உண்டு. அந்த கோயிலுக்கு போகிற இதில் நாளைக்கு நீங்கள் சில பேர் காலையிலே போவாங்க. சில பேர் நல்லா தெரிஞ்சவங்க நல்ல சிவ வழிபாட்டில் இருக்கவங்க சாயங்காலம் எப்பயுமே பிரதோஷன்ற அந்த நேர கணக்கை பார்த்து போவாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் கடவுளுக்கு வேறுபாடுன்றதே கிடையாது. அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும், ஒரு தெய்வ வழிபாட்டில் இருக்கவங்க, வழிபாடு இல்லாதவங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு சொல்கிற இதை கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கிட்டு, நீங்கள் நாளை மாலை 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள சிவன் ஆலயம், உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சிவன் ஆலயத்தில் போய் நீங்கள் அந்த பிரதோஷ நேரத்தில் வழிபாடு பண்ணுங்கள். இந்த வருஷத்தில் நீங்கள் எத்தனையோ துன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்கலாம். நீங்கள் அனுபவித்த துன்பத்திலிருந்து இந்த வருஷமாவதும் எனக்கு விடுபட்டு கொடுத்து, இந்த நாளிலிருந்து உன்னை வணங்கக்கூடிய இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்துருக்க நந்தி தேவா அப்படின்னு சொல்லி அவரை வேண்டி வணங்கிட்டு, சிவனையும் வணங்கிட்டு, இருக்கிற பரிவார தெய்வங்கள் அனைத்து தெய்வங்களையும் வணங்கிட்டு, கடைசியாக நீங்கள் வெளியில் வரப்போகுது எப்பயுமே காலபைரவரை கடைசியாக தான் வணங்கணும். அப்போ நீங்கள் அவரையும் வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே சிறப்பாக நடக்கும். நீங்கள் எதுவும் வேண்டி கேட்கணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத இறைவனுக்கு தெரியும். அப்போ நடக்க வேண்டிய நேரத்தில் அது கரெக்டாக நடக்கும். அப்போது அந்த சன்னதியில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கான பிரதோஷ நேரத்தில் பால் அல்லது பன்னீர், பூ, பழம், இந்த மாதிரி உங்களால் சின்னது உங்களால் என்ன வாங்கி தர முடியுமோ அந்த மாதிரி பொருட்களை வாங்கி பூஜைக்கு நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்கள் மனசார உங்கள் வேண்டுதலை நீங்கள் வேண்டிக்கிங்க. அதனால் நாளைக்கு வர ஒரு சிறப்பான பிரதோஷம் இது. அப்படி வேண்டிக்கிட்டு இந்த நாளை நாளை வருஷத்தில் முதல் நாள் அதை ஒரு சிறப்பான நாளாக அமையணும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு, மனதார வேண்டிட்டு உங்கள் வீட்டுக்கு வாங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா
போயிட்டு நீங்கள் வேண்டிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு வர்றப்ப நீங்கள் வந்து இடையில வந்து வேறு எங்கேயுமே போகக்கூடாது. நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு தான் வரணும். ஏன்னா கோயிலில் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா எப்பயுமே ஒரு அமைதியான இது, ஒரு நறுமணத்தோட ஒரு அமைதியான சூழல், எல்லாமே மன நிம்மதி. இன்றைக்கி மனசே சரியில்லை, நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்ட்டு எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. அப்படி கோயிலுக்கு போகிறப்ப அமைதி கிடைக்கும். அப்படி வந்து ஒரு நல்ல வந்து வைப்ரேஷன் கிடைக்கிறப்ப, அந்த நல்ல வைப்ரேஷன் வந்து வீட்லேயும் இருந்தால் தான் அந்த வீடும் நல்லாயிருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி செல்வ செழிப்போட சந்தோஷமாகவும் எல்லாமே அமையும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நல்ல வைப்ரேஷன் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வெளியிலே வரப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த வைப்ரேஷன் வந்து நீங்கள் வந்து எங்கேயுமே போகாமல் நேராக வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கு கொண்டு வரணும். வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் பூஜை அறைக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் தவறாமல் வந்து கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும். அந்த நல்ல வைப்ரேஷனை நீங்கள் கொண்டு வர உங்களுக்கே மாற்றம் தெரியும். முதல்ல வந்து தெய்வம் என்றது வந்து நம்பிக்கை வேணும். அங்கே போனால் அது நடக்குமா, எங்கே போனால் இது நடக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகத்திலே போகக்கூடாது. நடக்கும், ஒரு விஷயத்தை நினச்சிட்டிங்கன்னா அது நடக்கும்ன்ற நம்பிக்கையில் இருக்கணும். நடக்குமா நடக்காதா அப்படின்ற வந்து ஒரு 2 இதாகவே இருந்தீங்கன்னா அது நடக்காது. சரிங்களா? அந்த மாதிரி நம்பிக்கையோடு போயிட்டு நாளைக்கு வந்து சிவ வழிபாடும் சிவநந்தீஸ்வரனையும் உங்கள் மனதார வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. எங்களோட பதிவுகள் வந்து மென்மேலும் தொடரும். ஓம் நம சிவாய. இந்த பதிவில் நாங்கள் போட்டது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி நிறையா பதிவுகள் போட்டிருக்கோம். எங்கள் பதிவு வந்து மறக்காமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முந்தைய பதிவில் எல்லாமே போடுற பதிவு எல்லாமே இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ போடாமல் விட்டு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு. அந்த வீடியோவை பார்த்து இன்னும் பார்த்துட்ருக்க அனைத்து நல்ல சிவ உள்ளங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்களோட ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா யாரோ கமெண்டில் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ எங்கள் ஆலயம் வந்து எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா. ஸோ கன்னிவாடி பக்கத்தில் பண்ணப்பட்டின்ற கிராமத்துலேருந்து உள்ளே போகணும். அதில் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் அங்கே இருக்குது. எங்களோட ஆலயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு திண்டுக்கல்லேருந்து ஒரு 20 கிலோமீட்ரு. எங்களை சுற்றி இருக்கிற நிறைய ஆலயங்கள்லாம் எல்லாமே இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதன் அருகாமையில் தான் இருக்குது. ஸோ முடிஞ்சால் நேரில் வாங்க, வந்து தரிசனம் செஞ்சுட்டு போங்க. உங்களுக்கு தேவையான கணபதி ஹோமம், மற்ற பூஜைகள், தொழில் சம்பந்தமான பூஜைகள், வீடு, நிலம் மற்றும் மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கோர்ட்டு வழக்கு, கேஸு, மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் அந்த சிவனோட வாக்குகள் எடுத்து சொல்லப்படும். சரியான தீர்வுகளும் உண்டு. நீங்கள் வந்து பார்க்கலாம், நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை முறையாக கேட்டிங்கன்னா கிடைக்கும். சிவ வழிபாட்டில் இருக்கிறவங்க அனைவரும் எங்களோட ஆலயத்துக்கு வரலாம். ஸோ நீங்கள் நினச்சா மட்டும் போதாது, வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்குங்க. சரிங்களா? வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆலயத்துக்கு போகணுன்னு நினச்சோம்னாக்கும் மனதார வேண்டி நினச்சிட்டு இந்த ஆலயத்தில் நம்ம கால் எப்படியாவது படணும் அப்படின்னு உறுதியாக இருங்க. அப்படின்னு நினச்சாதான் சிவனோட ஆலயத்தில் வந்து நம்ம கால் வைக்க முடியும். இல்லைன்னா அந்த சிவனே நினச்சாலும் நீங்கள் கால் வைக்க முடியாது. ஸோ உங்களுக்கு இருக்க அனைத்து கஷ்டங்களும் நீங்கி இந்த வருஷத்தோட எல்லாமே சரியாகி செல்வத்தோடும் குடும்பத்தில் சந்தோஷத்தோடும் நிலையான சந்தோஷத்தோடும் நீங்கள் வாழ ஓம் ஸ்ரீ சிவா அகோர சடையான் சித்தர் யூடியூப் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுக்கும் சரி, இதுக்கப்புறம் இனி போட போகிற பதிவுக்கும் சரி, மறக்காமல் வந்து எங்களோட பதிவை வந்து பாருங்கள். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.